வணக்கம். லாஸ்ட் செஷன்ல நம்ம இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? நான் 1947 வரைக்குமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சில ரூல்ஸ், சில ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு பக்காவான ஸ்டாட்டிக் பார்ட்டுங்க. இதெல்லாம் வந்து தனியா படிச்சீங்கன்னா இது என்னன்னே புரியாது. அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ படிச்சா கரெக்டா நம்ம வந்து ஐஎன்எம் முடிச்சிருக்கோமா, அதனால இப்போ படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. அதனால இதை இப்போ படிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் த கம்பெனி ரூல் 1773 இருந்து 1857 வரைக்கும் கம்பெனி ரூல் சொல்லுவாங்க. கம்பெனினா என்ன, எந்த கம்பெனி சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரௌண்ட் 1600ல மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர் மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து அரௌண்ட் அரௌண்ட் நான் வந்து சொல்றது 1600. ஓகேவா? ஒரு 1598 99 அந்த டைம் இருக்கும். அப்போ மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு பிரிட்டிஷ்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, இங்க நாங்க வந்து இந்தியால போயிட்டு ட்ரேட் பண்றோம் சொல்லிட்டு அங்க இருக்கிற கிங்கு குயின்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அப்படி ஸ்டார்ட் பண்ணதா இந்த கம்பெனி. ஓகேவா? மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர் இதான் அந்த கம்பெனி பேரு. இந்த கம்பெனில மொத்தம் கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு 24 பேர் இருப்பாங்க இந்த கம்பெனில. இது ஃபுல்லா மேனேஜ் பண்றது, டெசிஷன் டெசிஷன் எடுக்கிறது ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தாங்க. மொத்தம் ஐயோ டெலீட் பண்ணிட்டேனா, சாரி, இருங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர் மொத்தம் 24 மெம்பர் இருப்பாங்க. சரிங்களா? டெசிஷன் மேக்கிங் பாடி அப்படி சொல்லி வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனில. ஸோ இங்க கூட இருப்பாங்களே, இந்த எங்க இருக்காங்க பாருங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தா இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ட் ஆஃப் ப்ரோப்ரியேட்டர்ஸ் அப்படி சொல்லி இருப்பாங்க. அப்படின்னா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த பர்சன் பேர்லாம் கோர்ட் ஆஃப் ப்ரோப்ரியேட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ட் ஆஃப் ப்ரோப்ரியேட்டர் தட்ஸ் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர்லாம் சேர்ந்து இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பர்சனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதே இவங்க தான். ஸோ கவர்னர் ஜெனரலை இவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த கம்பெனியோட ஒரு சிஸ்டம். ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. இது இந்த கம்பெனி பேர் மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர். இது எங்க இருக்கு? பிரிட்டன்ல இருக்கு. கோர்ட் ஆஃப் டைரக்டர்னு இந்த கம்பெனில இருப்பாங்க. இவங்களும் பிரிட்டன்ல தான் இருப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை இந்தியாவை ரூல் பண்றதுக்கு அனுப்பிவிடுவாங்க. இந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படிலாம் இருக்கும். அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடிலாம் ஸோ லேட்டராக வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட அந்த ஒரு சிஸ்டம். இது இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பின்னாடி படிக்கும்போது இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். த கம்பெனி ரூல் 1773 1857. There are certain events in British rule that laid down the legal framework for the organization and the administration in British India. The event have gradually influenced our constitution and polity. அதாவது பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரூல்லாம் வந்து பார்த்தோன்னா மேக் பண்றாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதிருக்கோம் இல்லையா, நம்மளோட பாலிட்டி இருக்கு இல்லையா, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்காக இதை படிக்கிறோம் அப்படி சொல்றாங்க. They are explained below in the chronological order. The Regulating Act 1773 to regulate and control the affairs of the East Indian Company. அந்த மெர்ச்சன்ட் அட்வென்ச்சரை நம்ம ஊரை பொறுத்தளவு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரெகுலேட் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஆக்டை போடுது. ஓகேங்களா? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட் கொண்டு வருவாங்க. ஏன் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கும். இது வந்து கம்பெனி லெவல்ல பேங்க்ரப்சி சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அதாவது எங்கள்கிட்ட காசே இல்லை கம்பெனில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், கோர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கட்டும், ரொம்ப வெல்த்தி ஆவாங்க ஒரு செர்டன் பீரியட்ல. அரௌண்ட் இந்த 1764 வந்து பேட்டில் ஆஃப்
பக்சார்லாம் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த பக்சார் அப்போ அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படி சடனாக வந்து குயிக்காக வெல்த்தி ஆவாங்க. ஸோ இதை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவ்வளோ வெல்த்தி ஆகிறது வந்து அவங்களுக்கு கெட்டது தான். கரெக்டாக ஒருத்தர்கிட்ட மணி வந்து அதிகமாக வருதுன்னா ஒன்று அங்கனக்குள்ளேயே வந்து அங்கே இருக்கிற எம்பிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அவங்க கண்ட்ரோல் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தியாவை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பவராக மாற்றிட்டு இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு போய் நிறுத்தலாம். கரெக்டாக. ஸோ இப்படி எப்படி பார்த்தாலும் பிரிட்டிஷ் கிங்கு குயினுக்கு இது ஒரு ஆபத்து தான். ஸோ ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ இவங்கள ரெகுலேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரெகுலேட் பண்றதுக்கு ஆக்ட் கொண்டு வராங்க. இதான் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. ஓகேவா. இட் டெசிக்னேட்டட் த கவர்னர் ஆஃப் பெங்கால் as த கவர்னர் ஜெனரல் ஆஃப் த பெங்கால். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சொல்லி மாத்துறாங்க. ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி ஓவர் த பிரசிடென்சி ஆஃப் த மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா. அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் இந்த மூணு ஏரியாலையும் மூணு கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. இந்த மூணு கவர்னர் ஜெனரல் அப்பாயின்ட் பண்றது யாருன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர். ஓகேவா. இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட் கொண்டு வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படி சொல்லிட்டு ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சச் கவர்னர் ஜெனரல் வாஸ் வாரன் ஹாஸ்டிங். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங். சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கத்தா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்டை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1773ல எலிஜா இம்பே வாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சிஜே யாருன்னா எலிஜா இம்பே பிளஸ் அதர் த்ரீ ஜட்ஜஸ் வந்து இதுல இருப்பாங்க. ஓகேவா. எலிஜா இம்பே பிளஸ் அதர் த்ரீ ஜட்ஜஸ் இதுல இருப்பாங்க. அதர் த்ரீ ஜட்ஜஸ் சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இட் prohibited the servant of the company to engage in any private and accept present or pay from the natives. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்ட் கொண்டு வந்துட்டு நீங்க இந்த கம்பெனி பேரை சொல்லிட்டு இந்தியால ஏதாச்சும் பிரைவேட் ட்ரேடு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அவங்கள பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம். அடுத்தது அக்செப்ட் ப்ரெசன்ட், அதாவது நீங்க வந்து இதுதான் சொல்ல போனா லஞ்சம். ஓகேவா. ஆர் பிரைப். அக்செப்ட் ப்ரெசன்ட் ஆர் பிரைப் ஃப்ரம் த நேட்டிவ்ட்ட இருந்து இதை நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த டைம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கரப்ஷன்லாம் கம்பெனியில் ஏகப்பட்டது நடந்திருக்கும். கரப்ஷன் இல்லாமல் எப்படி அங்கே இந்த ஷேர் ஹோல்டரு அப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் ரொம்ப வெல்த்தியாக மாற முடியும். ஓகேவா. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ரெகுலேட் பண்ணி கரப்ஷன்லாம் ரொம்ப சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டைம்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இட் ப்ரொவைடட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஹேவிங் 6 members, two from the British cabinet and remaining from the Privy Council. ஸோ 1784 ஆக்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா ஒன்று கொண்டு வராங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இங்க வந்து என்டர் ஆகுறாங்க. ஓகேவா. அதாவது இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்டு வாஸ் செட் அப் டு கைட் அண்ட் சூப்பர்வைஸ் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இந்தியா. அதாவது டிஃபென்ஸ் மேட்ரு இந்த மாதிரி மெயினான விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது பண்ணும். கோர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க யாரு பிரிட்டன்ல இருப்பாங்க. இவங்க வேர் கன்ஃபைன்டு டு மேனேஜ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ட்ரேடு மட்டும்தான் அவங்க பார்க்கணும். மற்றபடி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பார்ப்போம். ஓகேவா. பொலிட்டிக்கல் அஃபேரை இவங்க தான் பார்ப்பாங்க. பொலிட்டிக்கல் அஃபேரை இவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 1784 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்தியா வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும். ஏன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் பொலிட்டிக்கல் அஃபேர் டிஃபென்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே போயிடும். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர், தட்ஸ் மீன் இந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, இந்த கம்பெனிக்கு கீழே ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்துறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். ரெண்டாவது ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல 6 மெம்பர் இருப்பாங்க. இதுல 2 ஃப்ரம் த பிரிட்டிஷ் கேபினெட் அண்ட் ரிமைனிங் ஃப்ரம் த பிரைவி கவுன்சில். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1793. இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஆக்ட் வரும். ஓகேங்களா. 1793 ஒரு ஆக்ட், அதே போல 1813ல ஒரு ஆக்ட் வரும். 1813ல வர அந்த கீழே இருக்கு இல்லையா
அதுவும் சார்ட்டர் ஆக்ட் தான். அதே போல 1833 கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு ஆக்ட் விடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா 1853. ஓகேவா? அப்ப அந்த ஆக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஈஸியா அமைச்சுக்கலாம். சார்ட்டர் ஆக்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆக்ட் வந்தது. ரெண்டு ஆக்டும் ஒன்று பார்த்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி ஆக்ட். அதுல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க. சாரி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கொண்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டோ கொண்டு வராங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ரெண்டாவது ஒரு ஆக்ட் வந்தது 84. அதுல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வராங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ சார்ட்டர் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் நாலு ஆக்ட், நாலு ஆக்ட் தான். 93, 18, 13, 33, 53. சரிங்களா? இந்த நாலு ஆக்டையும் வரிசை நம்ம படிப்போமா? ஃபர்ஸ்ட், Charter Act 1793, salaries of the staffs and the member of the board of control to be paid from the இந்தியன் ரெவன்யூ. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் ரெவன்யூல இருந்து நாங்கள் சேலரிஸை எடுத்து கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு 1793ல சொல்றாங்க. இதை பார்த்துக்கோங்க. அப்போ 93 அப்படின்னு வந்தாலே சேலரிஸ் சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் ஜாபுக்கு போறீங்க, எஸ்எஸ்சிலேயே ஒரு ஹையர் அஃபீஷியலாக போறீங்க, இல்லைனா ஆர்ஆர்பியில் ஒரு லெவல் 6 அந்த மாதிரி போறீங்கன்னா, ஸோ நான் வந்து பெர் மந்த் 93,000 வந்து வாங்கணும், அதுதான் என்னோட கோலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம 93,000 வாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 1793னாலே சேலரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், சார்ட்டர் ஆக்ட் 1813 entered the East Indian Company monopoly of trade with India. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது 1793லயே ஒரு 20 வருஷம் ட்ரேடு மோனோபோலியை கொடுப்பாங்க. ட்ரேடு மோனோபோலி அப்படின்னா என்ன சார் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க மட்டும்தான், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் அங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஒரு டீயை வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ட்ரேடு மோனோபோலி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டீயை அவங்க என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அந்த விலைக்கு தான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வாங்குவாங்க. வேற எந்த ஒரு பையர்ஸும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தேயிலை கொடுக்குறீங்கன்னா அது 20 ரூபாய்க்கு தான் நான் பெர் கேஜி வாங்குவேன் அப்படின்னா அந்த 20 ரூபாய்க்கு தான் நம்ம விற்க முடியும், வேற யார்ட்டையும் விற்க முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதே போல அதை விற்கிறதும் இவங்க தான் விற்பாங்க. ஃபார் அதை வாங்கிட்டு நான் ஒரு 50 ரூபாய்க்கு ரிட்டன் எல்லாத்துட்டையும் நான் வந்து பாக்கெட் போட்டு விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அந்த 50 ரூபாய்க்கு தான் இங்க நம்ம வந்து வாங்கி ஆகணும், வேற யாரும் செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரேட் அப்படிங்கிறது மொத்தமாவே இவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அதான் ட்ரேடு மோனோபோலி. அப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இங்க வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்க பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமான ப்ரைஸ் வச்சு ஆல் ஓவர் யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாவே இவங்க வந்து விற்பாங்க. ஓகேவா? அதான் ட்ரேடு மோனோபோலி. ஸ்பைசஸ்க்குலாம் அவ்வளோ வாண்டட் இருக்கும். ஸோ அது இவங்க வந்து செம்மையா வந்து இதில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரேடு மோனோபோலியை சார்ட்டர் ஆக்ட் 1830ல என் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளோதான், கம்பெனியோட ஒரு பெரிய ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட், ப்ரொவைடட் 1 lakh கிராண்ட் ஃபார் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்த ஆக்ட் கீழே ஒரு 1 lakh வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? 1813, 1813 அப்படின்னாலே இந்த ஒன்றை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஒன்றை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னா மோனோபோலியை என் பண்றாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், 1 lakh கொடுக்குறாங்க. ஒன்றுனா மோனோபோலி, அப்புறம் வந்து 1 lakh எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இதுதாங்க 1813. ஓகே, அந்த 1830லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் வந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ட்ரேடு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி போயிட்டு இருக்கும். அதனாலயும் இந்த மோனோபோலியை என் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நெப்போலியன் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கான்டினென்ட்ல பிரிட்டிஷ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ட்ரேட் பண்ண. ஸோ அந்த ஒரு கான்டினென்ட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் அந்த டைம்ல. அதனாலையும் வந்து பார்த்தோன்னா பிரிட்டன்ல அப்போ ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப கிரிசிஸா இருக்கும். அப்போ இந்தியாவில் ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தவிர நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிரிட்டன்ல இருந்து முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட், சார்ட்டர் ஆக்ட் 1833. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சார்ட்டர் ஆக்ட் ஒன்று, ரெண்டு, ரெண்டு ஆக்ட் பார்த்துட்டோம். இப்போ 33யும் 53யும் படிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆக்டை பொறுத்தவரை 93னா சேலரி நமக்கு வந்து 93 நாள் 93 லேக். சாரி சாரி, 93 லேக்லாம் இல்லை, 93,000 அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வரணும், சேலரிஸ். ஓகேவா? அடுத்தது 1813 ஒன்று அப்படின்னாலே மோனோபோலி 1 லேக்கு. இப்போ சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ 1833 பொறுத்தளவுக்கு த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் பிகின்.
சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல குவியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பவர் வந்து ஒருத்தர்கிட்ட வருது, யாரோ ஒரு ஒரு பிளேஸ்ல என்னன்னா ஒரு பர்சன்ட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாஸ் டு பி த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைமா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சச்ச கவர்னர் வாஸ் லார்ட் வில்லியம் பென்டிக். இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வாரன் பென்டிக். ஓகேங்களா? ஆல் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் பவர் வேர் ஹேண்டட் ஓவர் டு கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். எல்லா பவரையும் கவர்னர் ஜெனரல் கவுன்சில்கிட்ட கொடுக்குறாங்க. இட் டிப்ரைவ்டு த கவர்னர் ஆஃப் பெங்கால் அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆஃப் their லெஜிஸ்லேட்டிவ் பவர். அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி இங்க சொன்னாலையா சென்ட்ரலைசேஷன் பவர் வந்து ஒரு இடத்துல குவியுதுன்னு. அப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் பவர், இது எல்லாமே கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். கவர்னர் ஜெனரலுக்கு கீழே ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சில் அதாவது கவர்னர் ஜெனரல்கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா போகுது. அண்ட் இட் டிப்ரைவ்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர். பாம்பே மெட்ராஸ்ல இருக்கிற பவர்லாம் புடுங்கி, லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா லா மேக்கிங் பவர். ஓகேங்களா? அந்த பவர்லாம் புடுங்கி கவர்னர் ஜெனரல்கிட்ட கொடுத்துறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்திடுறாங்க. ஓகேவா? இதான் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபோர்த் மெம்பர் இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வாஸ் ஆர்டர்ட் அஸ் அ லா மெம்பர். ஃபோர்த்தா ஒரு மெம்பர் ஆட் பண்றாங்க, லா மெம்பர். த லா கமிஷன் அண்டர் லார்ட் மெக்காலே. ஸோ அந்த லா மெம்பர் யாருன்னா லார்டு மெக்காலே. ஓகேங்களா? வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் கோடிஃபிகேஷன் லா. ஃபர்ஸ்டா கோடிஃபிகேஷன் லாவும் இந்த டைம் தான் பண்ணியிருப்பாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. த கம்பெனி வாஸ் நவ் நோ மோர் த ட்ரேடிங் பாடி பட் ஹேட் பிகேம் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. இப்போ ஏன் இது ட்ரேடிங் பாடி கிடையாதுன்னா, 1793ல ஒரு 20 இயருக்கு ட்ரேடு மோனோபோலி கொடுத்துருப்பாங்க. மறுபடி 1830ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரேடு மோனோபோலியை என் பண்ணிட்டு இந்த கம்பெனிஸ் மோனோபோலி இன் ட்ரேடு வித் சைனா அண்ட் ட்ரேட் இன் டீ வேர் ரிமைன் இன்டாக்ட். நீங்க சைனா கூடயும் டீ வந்து அப்புறம் வந்து ட்ரேட் இன் டீ மட்டும்தான் நீங்க வந்து மோனோபோலியா பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு 1830ல கம்பெனி வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ 1833க்கு அப்புறம் இது வந்து ஒரு ட்ரேடிங் பாடியே கிடையாது, பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியே மாறிடும். ஓகே, ஏன்னா ட்ரேடு மோனோபோலியில் யார் வேணா ட்ரேட் பண்ணிக்கலாங்கும் போது அவங்களால முன்னாடி அதிக லாபம் ஒரு 20 டைம்ஸ் 10 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் வச்சு அவங்களுக்கு மார்ஜின் கிடைச்சிருக்கும். இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது, ஏன்னா யார் வேணா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமான ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் ஃபார்மர் சேல் பண்ண போறாங்க. அது மாதிரி கம்மியான ப்ரைஸ் யார் வந்து விற்கிறாங்களோ அந்த செல்லர்ஸ்ட்ட போய் பை பண்ண போறாங்க. ஓகேவா? அதனால ட்ரேடிங் பாடியா இது வந்து அஹ், க மாறு சாரி இல்லாம போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ 1833 பொறுத்தவரை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மொத்தம் ஒரு 3 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 33 வருதா? அப்போ 33 வந்தா ஒரு 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து 1813ல ஒன்னு மோனோபோலி, இன்னொன்னு 1 லேக் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேவா? 1830ல இது ஒரு 3 விஷயம் பண்றாங்க மெயினா அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பவர் எல்லாம் புடுங்கி மெட்ராஸ் அண்ட் பாம்பேல இருக்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்லாம் பிடுங்கி கவர்னர் ஜெனரல்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாத்துறாங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாத்துறாங்க. மூணாவது விஷயம், லா மெம்பர் அப்பாயின்ட் பண்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் மெம்பரா, அப்ப ஆல்ரெடி ஒரு 3 மெம்பர் இருந்திருக்காங்க. ஃபோர்த் மெம்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா லா மெம்பரை ஆட் பண்றாங்க. இந்த ஒரு 3 விஷயம் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சார்ட்டர் ஆக்ட் 1853. அவ்வளவுதாங்க, சார்ட்டர் ஆக்ட் 4 ஆக்டும் படிச்சு முடிக்க போறோம். இந்த ஆக்டை பொறுத்தளவுக்கு செப்பரேட் கவர்னர் ஃபார் பெங்கால் வாஸ் டு பி அப்பாயிண்டட். இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் பெங்காலையும் பாத்துக்கிறாரு. இப்ப பெங்காலுக்குன்னு ஒரு கவர்னர் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்றாங்க. த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வேர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைமா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தோன்னா செப்பரேட் பண்றாங்க. ஓகே, தட்ஸ் மீன் லெஜிஸ்லேட்டிவ்னு ஒரு கவுன்சில், அதாவது லா லா மேக்கிங் சொல்லிட்டு ஒரு கவுன்சிலையும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 1853 பொறுத்த அளவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 50-50 அப்படின்னாலே செப்பரேட், 50-50 அப்படின்னாலே பாதி பாதியா பிரிக்கணும் அப்படின்னு தானே நம்ம வந்து சொல்லுவோம்.
50-50 அப்படின்னாலே பாதி பாதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 50-50 அப்படின்னாலே செப்பரேட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னென்னலாம் செப்பரேட் பண்றாங்க அப்படின்னா, செப்பரேட் கவர்னர் ஆஃப் பெங்காலை அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்தது செப்பரேட்டட் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு லெஜிஸ்லேட்டிவ். ஓகேவா? ரெண்டு இடத்துல செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் selection and recruitment of the civil servant was introduced and covenanted civil service was open to Indian also. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியனுக்கும், அதாவது சிவில் சர்வீஸ் எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கான்வாலிஸ் பீரியட்லேயே சிவில் சர்வீஸ்ல இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டைம்லாம் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஃபாதர் ஆஃப் த சிவில் சர்வீஸ் யாருன்னா கான்வாலிஸ். ஓகேவா? பட் இந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியனும் சிவில் சர்வீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இந்த இந்தியனை ட்ரெயின் பண்றதுக்கு லண்டன்ல ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க அந்த யூனிவர்சிட்டி பேரு ஹைல்பர்க் அப்படி சொல்லிட்டு வரும். ஹைல்பர்க் ஹைல்பர்க் ஆஃப் ஆஃப் இம்பீரியல் சர்வீஸ் சர்வீஸ் காலேஜ் ஆஃப் லண்டன். ஓகேவா? இப்படி ஒரு காலேஜை லண்டன்ல ஓபன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா காலேஜ் ஆஃப் லண்டன் இந்த சிவில் சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றதுக்காக இப்படி ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் காம்படிஷன் ஃபார் இந்தியன்ஸ் ஓப்பன் பண்றது இப்பதான். ஓகேவா? நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த கோர்ட் ஆஃப் டைரக்டர் வேர் ரெடியூஸ்டு. கோர்ட் ஆஃப் டைரக்டர் எங்க இருக்குன்னு பார்த்தோம், கம்பெனி கீழே. கம்பெனி வந்து லீட் பண்றது இவங்க தான் சொல்லி படிச்சோம். ஸோ இவங்களோட இந்த கம்பெனி கோர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரெடியூஸ்டு ஃப்ரம் 24 டு 18, 24லேருந்து 18 வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 18 ஆஃப் விச் 6 வேர் டு பி நாமினேட்டட் பை த கிரவுன். ஸோ இந்த 18 ஆல்ரெடி 24லேருந்து 18 பேரா குறைச்சிட்டாங்க. 18 ஆஃப் விச், அந்த 18ல ஒரு 6 மெம்பரை கிரவுன் நாமினேட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1793, சாரி 1784லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓரளவுக்கு பவர் வந்து கையில எடுத்துட்டாங்க. இந்த 1853 அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டருக்குள்ளேயும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்டர் ஆயிருவாங்க. இவங்களையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இட் எக்ஸ்டெண்டட் த கம்பெனி ரூல் and allowed it to retain the possession of the Indian territories for British Crown without specifying any particular period. நீங்க இந்த இந்தியன் டெரிட்டரிய வந்து ரூல் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு அன்ஸ்பெசிஃபைடு மேல ஒரு பர்டிகுலர் பீரியட் கொடுக்காம நீங்க வந்து இதை ரூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு பெர்மிஷன் தராங்க. ஓகேவா? அது அப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்றாங்க, அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் கிரௌனு, எப்படியாச்சும் இந்தியாவை நம்ம டைரக்டா ரூல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இப்பவே வந்து டிசைட் பண்றாங்க. பட் அதுக்கான டைம் வரல, எப்போ நம்ம வந்து நுழையலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே? அப்படிதான் வந்து பார்த்தோன்னா அந்த டைமிங்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. It introduced for the first time local representative in Indian Central Legislative Council. இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆல்ரெடி சொன்ன இல்லையா, இதுல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் தனியாக பிரிக்கிறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ரெப்ரசன்டேஷன், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. மொத்தம் 6 மெம்பரை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுல 4 மெம்பர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா, இங்கில இருந்து வந்து ஒரு 4 மெம்பர் ஆட் பண்ணுவாங்க. மொத்தம் 6 மெம்பர் ஆட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா. அதுல 4 மெம்பர் சும்மா வேணாங்க எழுதுறேன். மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா. மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா. சரிங்களா? அப்படியே சும்மா நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஆக்ரா. சரிங்களா? ஆக்ரா வந்து எக்ஸ்ட்ரா வரும். நீங்க வந்து இந்த மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தாலாம் ஈஸியான மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆக்ரா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த டைம்ல லோக்கல் ரெப்ரஸன்டேஷனை ஆட் பண்ணுவாங்க. இதோட சார்ட்டர் ஆக்ட் முடியுதுங்க. ஓகேவா? 1853 50-50னாலே செப்பரேட்னு சொல்லி சொன்னேன். ஸோ செப்பரேட் கவர்னர் ஜெனரல், அப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பிரிக்கிறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மெம்பரை வந்து பாத்தீங்கன்னா
ஆட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது வேற என்ன இதுல இம்பார்ட்டண்டா இருக்குன்னா, ஒரு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் சிஸ்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோர்ட் ஆஃப் டைரக்டரை ரெடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான் 1853. இதுலயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 5 விஷயம் வந்துருது. கரெக்டா கவுண்ட் பண்ணா ஒரு 5 விஷயம் வருது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1853 இது வரலைக்குமே வந்து பார்த்தோன்னா கம்பெனி ரூல் இருக்கும். கம்பெனி ரூல் இதோட எண்ட் ஆகுது. ஓகேவா? கம்பெனி ரூல் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 1773, 1784 ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆக்ட் வரும். அப்புறம் 1793, 1333, 53 வரிசையா ஓரளவுக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரியே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் கூட ஃபர்ஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் தெளிவா ரீகால் நீங்களே சொல்லி பாருங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கோம். 33ல 3 விஷயம் வருது. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், கவர்னர் ஜெனரல், அப்புறம் வந்து லா மெம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 53ல ஒரு 5 விஷயம் வருது. செப்பரேட் கவர்னர் ஃபார் பெங்கால், அப்புறம் செப்பரேட் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர் ஆட் பண்றாங்க. அப்புறம் வேற என்ன படிச்சோம்? ஓப்பன் காம்படிஷன், ஓப்பன் காம்படிஷன் காம்படிட்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர் ரெடியூஸ் பண்றாங்க. இப்படி சொல்லிட்டு அப்படியே ஞாபகம் ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போயிடுவோமா? த கிரவுன் ரூல் 1857, 1847. ஸோ 1857ல ஒரு முட்னி ரிவோல்ட் நடக்கும். 1857 ரிவோல்ட் நடக்கும். இந்த ரிவோல்ட் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம படிக்கல. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா நான் இனிமே சொல்லி தருவேன். ஓகேவா? இனிமே வர ஃபாலோ வீடியோல அதை சொல்லி தருவேன். இந்த டைம்ல ஒரு ரிவோல்ட் நடக்கும். அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. 1857ல ஒரு ரிவோல்ட் நடக்குது. அந்த ரிவோல்ட்ல இந்த இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுனா இதுதான் சமயம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இந்த கம்பெனி ரூலை அபாலிஷ் பண்ணிட்டு இந்தியாவில் கம்பெனியை வந்து தூக்கிட்டு க்ரௌனே டைரக்டா கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நாங்க தான் இனிமே ரூல் பண்ண போறோம். கம்பெனி வந்து இது வரைக்கும் உங்களை வந்து வழிநாட்டுறது சரியில்லை. நிறைய விஷயம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா நாங்க இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டோம். அப்படி சொல்லிட்டு நேரா க்ரௌனே வருவாங்க. ஓகேவா? 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சொல்லி கொண்டு வருவாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இப்போ ஒன்று கொண்டு வருவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வருவாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இந்த ஆக்ட்ல கீழே என்ன சொல்றாங்கன்னா த பவர் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த கம்பெனி டு பிரிட்டிஷ் கிரவுன். இப்போ இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிலாம் இந்த மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர் சொன்னோம் இல்லையா? அது மொத்த பவரும் அதான் அது ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் அபாலிஷ்ட். கோர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த கம்பெனியில் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதா கொண்டு வருவாங்க. 6 மெம்பர் இருப்பாங்கன்னு சொல்லி படித்தோம். எப்போ கொண்டு வருவாங்கன்னா 1784ல் கொண்டு வருவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் அபாலிஷ் பண்ணுறாங்க. இதை வேணா சும்மா இந்த இடத்துல 1784ல் 1784ல் தானே கொண்டு வருவாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. த போஸ்ட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ என்ன பண்றாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை புதுசாக கொண்டு வருவாங்க. ஏ 15 மெம்பர் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு அசிஸ்ட் ஹிம். இவருக்கு கீழே ஒரு 15 மெம்பர் ஒரு கவுன்சிலை வந்து கொடுக்குறாங்க அவருக்கு அசிஸ்ட் பண்ண. த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் எ மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் கேபினெட் அண்ட் வாஸ் ஆன்சரபிள் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் கேபினெட்டா. பிரிட்டிஷ் கேபினெட் இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு எம்பியா இவர் இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கே வந்து பாத்தீங்கன்னா எம்பிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. எப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா எஜுகேஷனுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரோ அண்டு ஃபாரஸ்ட்டுக்கு இருப்பாங்க, அப்புறம் மைனுக்கு இருப்பாங்க, ரயில்வேக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. அதே போல அங்க பிரிட்டிஷ் கேபினெட்ல இந்தியாவுக்குன்னு ஒரு மினிஸ்டர் வந்து தனியா விட்டுருவாங்க போல. அப்போ செக்ரட்டரி அவங்க பேரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவை பொறுத்தளவு. ஓகேவா? நெக்ஸ்ட் த கவர்னர் ஜெனரல் வாஸ் மேடு த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை மாத்தி வைஸ்ராய். வைஸ்ராய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராய் அப்படின்னா கிங் அப்படின்னு மீனிங். ராய் அப்படின்னா கிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்போ வைஸ்னா உங்களுக்கு தெரியும் அவருக்கு கீழே அசிஸ்டன்ட், அதாவது அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கிங்குக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க அவங்க இந்தியாவை ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? லார்டு கன்னிங் பிகேம் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா இதை பார்த்துக்கோங்க. லார்டு கன்னிங். ஓகேவா?
யூனிட்டரி ரிஜிட் அண்ட் சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வாஸ் கிரியேட்டட். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் க்ரௌன் ரூலே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஃபர்ஸ்டா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 கொண்டு வராங்க. ஃபிஃப்த் மெம்பர் ஃப்ரம் த லீகல் பேக்ரவுண்ட் வாஸ் ஆர்டர் டு த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்போ ஆல்ரெடி 4 மெம்பர் இருக்காங்க. இப்போ ஃபிஃப்த் மெம்பர் ஆட் பண்றாங்க. ஓகேவா, லீகல் பேக்ரவுண்டுக்காக. அடுத்தது சிக்ஸ்த் மெம்பர் வாஸ் சப்சிக்வெண்ட்லி ஆர்டர் 1784. இது தப்பு ஆக்சுவலா. இது 1784 கிடையாது, 1874ங்க. இதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். ஒன் செகண்ட். ஓ, இந்த பெண்ணே வந்து ரொம்ப குட்டியா இருக்கோ, இப்படி வச்சுக்கோம். ஒரு நிமிஷம் இதை எடிட் பண்ணிடுறேன் நான். இந்த புக்கில் சப்போஸ் உங்களுக்கு தப்பா இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணிருங்க, இல்லைனா சேஞ்ச் பண்ணிருங்க. ம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1874, சரிங்களா? 1874ல் ஒரு சிக்ஸ்த் மெம்பரை ஆட் பண்றாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. The Viceroy could now also nominate some Indians as a non-official member in his council. ஸோ அதே போல வைஸ்ராயும் வந்து பார்த்தோன்னா நான் அஃபீஷியல் மெம்பர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தோன்னா நான் அஃபீஷியல் மெம்பராக வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பேரை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, 3 இந்தியன்ஸ் வேர் நாமினேட்டட் டு த கவுன்சில். இந்த டைம்ல வந்து நான் அஃபீஷியல் மெம்பரா 3 இந்தியன்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா ராஜா ஆஃப் பனாரஸ், ராஜா ஆஃப் பனாரஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, பாட்டியாலா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர் திங்கர் ராவ்னு சொல்லுவாங்க. சர் திங்கர் ராவ், திங்கர் ராவ். ஸோ இந்த 3 பர்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல ஆட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல் ஃபிஃப்த் மெம்பர் சிக்ஸ்த் மெம்பர் ஆட் பண்றாங்க, 5வது மெம்பர் 6வது மெம்பர். அப்புறம் நான் அஃபிஷியல் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பரை நாமினேட் பண்றாங்க. இட் மேட் பிகினிங் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் பை அசோசியேட்டிங் இந்தியன்ஸ் வித் லா மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஏன்னா லா மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மெம்பரையும் நான் அஃபிஷியல் மெம்பர்லாம் வந்து ஆட் பண்றாங்க. த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வாஸ் நவ் எக்ஸ்பெண்டட் பை அடிஷன் 6 to 12. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதில் ஆல்ரெடி 6 மெம்பர் இருக்காங்க, இப்போ 12 மெம்பர் ஆக்குறாங்க ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா லா மேக்கிங் பர்பஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பவரை பிரித்து கொடுக்குறது. போர்ட்ஃபோலியோனா இப்போ வந்து ரயில்வேக்கு தனியாக செப்பரேட் மினிஸ்டர் இருக்காங்களா, அது ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செப்பரேட் போர்ட்ஃபோலியோ, செப்பரேட் மினிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணுறது, அதான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இன்ட்ரடியூஸ்டு பை லார்டு கன்னிங் 1859, இதை பார்த்துக்கோங்க. வாஸ் கிவன் ரெகக்னேஷன் ஸோ தட் த ஒர்க் குட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த மெம்பர்ஸ். அந்த ஒர்க்கை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே வந்து வைஸ்ராய் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. த வைஸ்ராய் வாஸ் கிவன் த பவர் டு இஷ்யூ த ஆர்டினன்ஸ். வைஸ்ராய்க்கு எமர்ஜென்சி டைம்ல ஆர்டினன்ஸை கொடுக்கறதுக்கான பவரை கொடுக்குறாங்க. ஓகேவா. ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதில் ஐடியா இல்லைன்னா பாலிட்டி படிக்கும்போது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா. எமர்ஜென்சி டைம்ல இம்பார்ட்டண்டா ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா நீங்க லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் போக தேவையில்ல. வைஸ்ராய் டைரக்டா வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரலாம், அந்த ஆக்டை வந்து கொண்டு வரலாம். இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலிடிட்டியா இருக்கும். அந்த அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த், இப்பவும் 6 மந்த் தான். ஓகேவா. அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது இதை அப்ரூவ் பண்ணுச்சுன்னா இது ஆக்டா மாறிடும், இல்லைன்னா அதுக்கப்புறம் இதோட அந்த பவர் வந்து இழந்துரும். ஓகேவா. இதுதான் வந்து ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை வைஸ்ராய்ட்ட கொடுக்குறாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த ப்ராசஸ் பாஸ் ஸ்டார்டட் பை ரீஸ்டோரிங் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு பாம்பே அண்ட்
மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பவர் எப்போ 1833. ஓகேவா? இப்போ டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ். இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் தான். பவர்ஸை பிரித்து பிரித்து கொடுக்கறது ஒவ்வொரு ஏரியாவுக்கும். இந்த ஒரு ஹெட்டை போட்டு அது அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கும் போதே பவர் வந்து பெரியுது. அப்புறம் பாம்பே மெட்ராஸ் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவரை அவங்கள்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் எப்போ அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே கொண்டு வராங்க. சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1833 படித்தோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம 1861 ஃபிஃப்த் மெம்பர் சிக்ஸ்த் மெம்பர் 1861 ஃபிஃப்த் மெம்பர் சிக்ஸ் மெம்பர் கொண்டு வராங்க. அப்புறம் நான் அஃபிஷியல் மெம்பர் 3 பேர் ஆட் பண்றாங்க. இதுல லா மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியனையும் இன்க்ளூட் பண்றாங்க. இதனால இது ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் போயிருமா? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்த 85லாம் நமக்கு ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிக்கும்போது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா பட்ஜெட், அதாவது எலெக்ஷனை வந்து பார்த்தோன்னா கொண்டு வருவாங்க. ஐ திங்க் அப்படிதான் ஒரு பாயிண்ட் வந்துருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பார்த்தோன்னா மாடரேட்டோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட் தான் இது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. தோ இட் வாஸ் இன்சிக்னிஃபிகண்ட். இது வந்து ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் but it brought an element of representation for the first time by allowing discussion of the budget. ஃபர்ஸ்ட் டைமா பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு பவர் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்ஜெட்டை டிஸ்கஸ் கூட நம்ம பண்ண முடியாது. இப்போ பட்ஜெட்டை நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் கொடுக்குறாங்க. திஸ் ஆக்ட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் தி எலமெண்ட் ஆஃப் த எலெக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலெக்ஷனை எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா 1892. இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுவும் இது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனு. அதே போல இது இன்டைரக்ட் எலெக்ஷன், இது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. சில மெம்பரை மட்டும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருக்கு இல்லையா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுல சில மெம்பரை மட்டும் இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் இதுதான். இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால இதை பார்த்துக்கோங்க. ஆல்தோ த majority of the official member were retained in Central Legislative Council, the non-official member were to be nominated by Bengal Chamber of Commerce and Provincial Legislature Council. அதான் அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, இதுல வந்து பார்த்தோன்னா சில மெம்பரை இது எலெக்ஷன் மூலயமா வந்து பார்த்தோன்னா எலெக்ட் பண்ணி உள்ள கொண்டு வருவாங்க. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு 58, 61, 92 இதை பார்த்துட்டுலே போதும். இனிமேலாம் நம்ம வந்து கதை கதையாக படிச்சு வச்சிருக்கோம். கரெக்டாக மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு. மின்டோ மார்லி ரிஃபார்ம்னாலே உங்களுக்கு என்ன வருது, முஸ்லீமுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால அதெல்லாம் ரிலேட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக அதை படிச்சிடலாம். வாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. மின்டோ மார்லி ரிஃபார்ம் சொல்றாங்க. லார்டு மார்லி த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். இதுல செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்லி. எப்பவுமே செக்ரட்டரி பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும், அந்த வைஸ்ராய் பேர் ரெண்டாவது வரும். இதை பார்த்துக்கோங்க. ஆஃப் இந்தியா லார்டு மின்டோ, தென் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்டு சம் ரிஃபார்ம் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். சில ரிஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. த மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் குட் ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஷின். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி கொஷின், டிஸ்கஸ் பில், மூவ் ரெசல்யூஷன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பட்ஜெட் சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? அப்போ இந்த ஆக்ட் கீழே இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பட்ஜெட். சரிங்களா? இந்த ஆக்ட் கீழே இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நம்ம பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு 1892 சொன்னாங்க. பட் 1909 நம்ம வந்து அந்த பட்ஜெட்ல நம்ம வந்து கொஷின் சில சப்ளிமெண்ட்ரி கொஷின் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ற பவர்லாம் கொடுத்துறாங்க. மூவ் ரெசல்யூஷன் ஆன் பட்ஜெட் இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போத் அட் சென்டர் அண்ட் ப்ரொவின்ஸ் வாஸ் எக்ஸ்பெண்டட். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட்ரல்ல 16 மெம்பர்லேருந்து 60 மெம்பரா கொண்டு வராங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரொவின்ஸ்ல கரெக்டாக சொல்லலை எவ்வளோ மெம்பர்னு. பட் ஸோ பொதுவாக பார்த்துக்கோங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இப்போவும் வந்து மெம்பர்ஸை
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இட் ரிட்டைன்ட் அஃபிஷியல் மெஜாரிட்டி இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பட் அலௌட் த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு ஹாவ் நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி. ஸோ சென்ட்ரலை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அதாவது லெஜிஸ்லேட்டிவ், இப்போ நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்சபா, அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இங்க சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி பிரிட்டிஷ் மெம்பர் தான் இருப்பாங்க. பட் அலௌடு ப்ரொவின்ஷியல் கீழே சின்ன சின்ன ப்ரொவின்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில நான் அஃபிஷியல் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மெஜாரிட்டியா இந்த டைம் 1909ல கொடுக்குறாங்க. ஓகேவா? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு அஸ் அ முஸ்லீம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதனால இது ஈஸியா நீங்க இப்போ மைண்ட்ல வச்சுக்க முடியும். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் முஸ்லீமுக்கு கொடுப்பாங்க. given separate electorate based on religious grant. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்யேந்திர பிரசாத் சின்ஹா became the first Indian to join Viceroy Executive Council. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைமா சில புக்ல சத்யேந்திர பிரசன்னா சின்ஹா அப்படி சொல்லி கூட இருக்கும். சில கொஷின்லயும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சத்யேந்திர பிரசன்னா சின்ஹா அப்படின்னு இருந்தாலும் சில இடத்துல வந்து இது எது வந்து உண்மைன்னு தெரில. சில இடத்துல சத்யேந்திர பிரசாத் சின்ஹான்னு இருக்கு, சில இடத்துல சத்யேந்திர பிரசன்னா சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ரா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில ஃபர்ஸ்ட் இந்தியனை எலெக்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ல சத்யேந்திர பிரசன்னா சின்ஹா மட்டும் இருந்துச்சுன்னா சத்யேந்திர பிரசன்னா சின்ஹாவை போட்டு. ஓகேவா? பட் ரெண்டு பேருமே இருக்காது. நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. சத்யேந்திர பிரசன்னா சின்ஹான்னு சொல்லிட்டு சில இதுல இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதாங்க. 1909ல நம்ம மெயினா என்ன படிச்சோம், மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்னாலே செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம். இதுதான். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் அதுல கொஷின் கேட்கலாம். இது ரெண்டாவது விஷயம். ஓகேவா? 19 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ல. அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹாவை வைசிராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியனை வைசிராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? இந்த ஒரு மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மாண்டேகு கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம், கிளம்ஸ்ஃபோர்ட் டிக்ளரேஷன் அப்படிலாம் வந்து நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். மாண்டேகு கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் இப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரவுலட் ஆக்ட் ஞாபகம் வரும். கரெக்டா? ஜாலியன் வாலாபாக்கு இதெல்லாம் வந்து வரிசையா உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் காந்தி என்னெல்லாம் பண்ணாரு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆக்ட்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். சாமுவேல் மாண்டேகு த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். வழக்கம் போல இந்த செக்ரட்டரி பேர் ஃபர்ஸ்ட் வரும். லார்டு கிளம்ஸ்ஃபோர்ட் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா ப்ரிப்பேர் த ரிப்போர்ட் டு இன்ட்ரடியூஸ் த செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட்டை கொண்டு வருவோம், படிப்படியாக இந்தியன்ஸை வந்து கவர்மெண்ட்ல கொண்டு வரும்னு சொல்லிட்டு கிளம்ஸ்ஃபோர்ட் டிக்ளரேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, இதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. இட் ரிலாக்ஸ்டு த சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரொவின்சஸ் பை செப்பரேட்டிங் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் சப்ஜெக்டிவ். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டு, த பவர் ஆஃப் த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு. இந்த எப்போ ரவுலட் ஆக்ட் கொண்டு வராங்களோ அப்போ செக்ரட்டரியோட பவரை குறைச்சிடுறாங்க அப்படின்னு அமைச்சோம். ஓகே, ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்தா செக்ரட்டரியோட பவரை டிராஸ்டிக்கலா ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. இட் ரெக்யூர்டு தட் 3 of the 6 members ஆஃப் த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பேர் டு பி இந்தியன். நம்ம வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில மொத்தம் 6 பேர், அதாவது ஃபிஃப்த் மெம்பர் 1861ல ஃபிஃப்த் மெம்பரும் 1874ல சிக்ஸ்த் மெம்பரும் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு இந்தியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1909 சத்யேந்திர பிரசாத் சின்ஹாவை ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆக்ட் கீழே 3 இந்தியனை ஆட் பண்றாங்க. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இந்த டைரக்ட் எலெக்ஷன் பார் இன்ட்ரடியூஸ்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1892. பட் டைரக்ட் எலெக்ஷனை ஃபர்ஸ்ட் டைமா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின்ல ஸ்பெசிஃபை பண்ணி டைரக்ட் எலெக்ஷனை எப்போ கொண்டு வராங்கன்னா 1919. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் பாஸ் டு ஹாவ் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பை கேமரல், அதாவது லோக்சபா
ராஜ்யசபான்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி லோக்சபா ராஜ்யசபா அப்படி சொல்லிட்டு ரெண்டு சபா கிடையாது. ஸோ பை கேமரால இப்பதான் கொண்டு வராங்க. அது போல டையார்ச்சி சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1990ல டையார்ச்சி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் சைமன் கமிஷன் இங்க வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ டையார்ச்சி சிஸ்டம் 1990ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ப்ரொவின்ஸ்ல ஓகேவா, வேர் த ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் வேர் டூ டிவைடட் இன்டு டூ கேட்டகரி, ரிசர்வ்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு. ஸோ இந்த டையார்ச்சி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ப்ரொவின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு சொல்லிட்டு ரெண்டு சப்ஜெக்டை கொடுப்பாங்க. ஓகேவா, இது ஆல்ரெடி இங்க படிச்ச இந்த பாயிண்ட் தான் மறுபடியும் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. சென்ட்ரல் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட், அதாவது ரிசர்வ்டு டிரான்ஸ்ஃபர்டு. ரிசர்வ்டு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிஃபார்ம் கொண்டு வருது, ஆக்ட் கொண்டு வருதுன்னா இந்த சப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, எஜுகேஷன், ரயில்வே இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு அப்படி சொல்லிட்டு சப்ஜெக்ட். சில விஷயம் டிஃபென்ஸ் மேட்டர்லாம் இருக்குன்னா அது ரிசர்வ்டு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டும்தான் என்ன கொண்டு வந்தாலும், என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாலும், என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்க முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா சில சப்ஜெக்ட் அதாவது யூஸ் ஆகாத சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லாம் எடுத்து கீழே இருக்கிற ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதுதான் டிரான்ஸ்ஃபர்டு. ரிசர்வ்டு அப்படின்னா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்த சப்ஜெக்ட்லாம் ரிஃபார்ம் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா இது கீழே இருக்கிற ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா இதை வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் ரிசர்வ்டு, டிரான்ஸ்ஃபர்டு. இதுதான் வந்து பார்த்தோன்னா மெயினா இதை பார்த்துக்கோங்க. இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் வேர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த கவர்னர் வித் ஹெல்ப் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வேர் administrated by the governor with his executive council without any responsibility toward the legislative council. எந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ரெஸ்பான்சிபிள் இல்லாம கவர்னரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டை என்ன ரிஃபார்ம் வேணாலும் கொண்டு வரலாம். ஓகேவா, நீங்க மெயினா ரிசர்வ்டு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை இதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இட் ப்ரொவைடட் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் சீக்கு, இந்தியன் கிறிஸ்டின், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன். இதுவும் நாம வந்து படிக்கும் போதே சொல்லியிருப்பேன். இந்த டைம்ல 1909ல என்ன பண்ணாங்க, முஸ்லீமுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுப்பாங்க. அதனால முஸ்லீம் ஹிந்து அப்பயே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிலாம் சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீக்கு, கிறிஸ்டினு, ஆங்கிலோ இந்தியன், யூரோப்பியன் இவங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் தருவாங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா ராம்சேகு, மெக்டொனால்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு செப்பரேட் எலக்டோரேட் 1932ல் தருவான்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஆர்டர் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைமன் கமிஷன் வந்துருதா. ஓகேங்க, 1919 இந்த ஆக்டை பொறுத்தளவுக்கு மெயினான விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்டை பிரிக்கிறது, டிரான்ஸ்ஃபர்டு, ரிசர்வ்டு. அப்புறம் வந்து பைகேமரல் சிஸ்டம் கொண்டு வரது. நெக்ஸ்ட் வைஸ்ரா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில 3 இந்தியனை கொண்டு வராங்க. எப்போ 1919 ரவுலட் ஆக்ட் கொண்டு வராங்களோ அப்போ செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டோட அந்த பவரையும் டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் 1919. ஓகேவா, இப்போ 1935 சைமன் கமிஷன் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு கான்ஸ்டிடியூட்டட் இன் 1927. 1927ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இதை கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இதை கான்ஸ்டியூஷன் கொண்டு வருவாங்க. 1928ல தான் இது இந்தியாவுக்கு வரும். ஓகேவா, டு இன்க்யூர் த ஒர்க்கிங் ஆக்ட் ஆஃப் 1919ல இந்த ஆக்ட் கொண்டு வந்தாலே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதாகவும் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் த ஜான் சைமன் கீழே இது வரும். இட் பிளேஸ்டு ரிப்போர்ட் 1930 விச் வாஸ் எக்ஸாமின்டு பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். 1930ல கொண்டு இதை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கொடுப்பாங்க. ஓகேவா, இது கொடுத்ததுக்கு அப்புறம் இதை பேஸ் பண்ணி 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். பட் இதை பேஸ் பண்ணி கூட சொல்ல முடியாது இந்த ஆக்ட் அவ்வளோ எஃபிஷியண்டா இல்லை, சைமனோட ரிப்போர்ட் எஃபிஷியண்டா இல்லைன்னு தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இது அப்பயே ஓரமா வச்சிருவாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வச்சு அது மூலயமா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வருவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டோரியெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால உங்களால ஈஸியா ஞாபகப்படுத்த முடியும்னு நம்புறேன். நீங்க ப்ராப்பரா ரீகால் பண்ணியிருந்தா. ஓகேவா, டையார்ச்சி வாஸ் அபாலிஷ்ட் இன் ப்ரொவின்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டையார்ச்சி எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, 1919. ஓகேவா, அத ப்ரொவின்சஸ்ல அபாலிஷ் பண்றாங்க.
பட் இன்ட்ரடியூஸ்டு இன் ஃபெடரல் லெவல். ஃபெடரல் லெவல் அதாவது ஃபெடரல் அப்படின்னா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? சென்ட்ரல் லெவல்ல டையார்ச்சியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதை தெளிவா பார்த்துக்கோங்க. டையார்ச்சி ப்ரொவின்சியல் லெவல்ல தான் இதை அபாலிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது, இந்த டிவிஷன் சப்ஜெக்ட் வாஸ் மேட் இன்டு த்ரீ லிஸ்ட். ஃபெடரல் லிஸ்ட், அதாவது இப்பயும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மொத்தம் இது இப்பயும் உண்டு. ப்ரொவின்ஷியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 54 ஐட்டம்ஸ் இருக்கு. இது என்னடா ஃபுல்லா செலக்ட் ஆகுது. ஓகே. இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல்ல 59 சப்ஜெக்ட் இருக்காங்க. ப்ரொவின்ஷியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 54 சப்ஜெக்ட் இருக்காங்க. கன்கரண்ட் வந்து 30 சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் ஐட்டத்தில் வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போவும் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உண்டுங்க. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மொத்தம் 100 சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ கரண்ட்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 61 சப்ஜெக்ட் இப்போ கரண்ட்டாக வச்சிருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வேறையா இருக்கும். நம்ம பாலிட்டி படிக்கும்போது இதெல்லாம் படிப்போம். ஓகேவா? அது பாலிட்டியில் இதெல்லாம் வரும். இப்போ ஜஸ்ட் சும்மா வேணா தெரிஞ்சுக்கோங்க. கன்கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 51 சப்ஜெக்ட் இருக்குங்க இந்தியாவில். கன்கரண்ட் லிஸ்ட்ல 51 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்குவோம். ரயில்வே எல்லாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தானே இருக்கு. அந்த மாதிரி கன்கரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கும். ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கையிலயும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்போ டிஃபென்ஸ்ல ஏதாவது ரிஃபார்ம் கொண்டு வரணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும். அதே வந்து பார்த்தோன்னா இப்போ எஜுகேஷன் கன்கரன்ட்ல இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்து வரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏதாவது லா மேக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கும். இப்போ போலீஸ்ல என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. எந்த ஒரு லாவும் இம்போஸ் பண்ண முடியாது. அதான் மீனிங். ஓகேவா? சென்ட்ரல் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? பிகினருக்கு மேபி இதெல்லாம் வந்து லைட்டா குழப்பம். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெளிவா ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் த பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அஸ் அ யூனிட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வருவாங்க. இதுல யாருமே போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இது ஒரு வேலைக்காக அது ஒன்றா ஆயிரும் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் இப்போ கொண்டு வராங்க. பட் த ஃபெடரேஷன் டிட் நாட் கம் இன் டு தி எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் த இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஹேட் நாட் ஜாயின்ட் இன் த ஃபெடரேஷன். அதாவது இந்தியாவில் அந்த டைம்ல பிரின்ஸ்லி ஸ்டேட், ப்ரொவின்ஷியல் சொல்லிட்டு ரெண்டா இருக்கும். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் யாருமே போயிட்டு இதுல ஆட் ஆக மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இன்ட்ரடியூஸ்டு பைகேமரலிசம் இன் 6 out of 11 ப்ரொவின்சஸ். பைகேமரலிசம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். லோக்சபா, ராஜ்யசபா அப்படி சொல்லிட்டு 2 சபா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தோன்னா பைகாமரலிசம். லோக்சபா, ராஜ்யசபானால எனக்கு என்ன ஐடியா இல்லை சார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் நான் வந்து பாலிட்டி படிக்கும்போது இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் லோக்சபா, ராஜ்யசபா 2 இருக்கு. அதுதான் பைகாமரலிசம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து 6 out of 11 ப்ரொவின்சஸ்ல இருக்கு. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பைகேமரலிசம் இந்தியாவில் 6 ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் ஹேட் 2 சேம்பர். ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர்ல அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல, அதுல 2 சேம்பர் இருக்கும். த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் அசம்பிளி. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்றும், ஃபெடரல் அசம்பிளி. அசம்பிளி அப்படின்னா இப்போ எப்படி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா லோக்சபான்னு சொல்றோம், அதே போல ஃபெடரல் அசம்பிளி அப்படி சொல்லிட்டு இருக்கு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். அப்போ இப்படி பேர் வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வாஸ் எ பெர்மனன்ட் பாடி வித் 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர் ரிட்ரையிங் எவ்ரி 2 year. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இப்போயும் சரி அப்பயும் சரி பெர்மனன்ட் பாடி தான். ஓகேவா? இதோட மெம்பர் வந்து எவ்ரி 2 year வந்து பார்த்தீங்கன்னா இதாவாங்க. பட் அப்போ இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டோட அந்த டெனர் வந்து பார்த்தீங்கன்னா 5 year. ஓகேவா? இப்போ 6 year இருக்கு. ஆமா, அப்போ 5 year. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப குழப்பாதீங்க. அடுத்தது, ஃபெடரல் அசம்பிளின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், கவர்னர் வாஸ் கிவன் பவர் டு யூஸ் their discretion in the certain matter. The act provided for the federal court. சும்மா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. It further extended principle of the communal representation by providing the separate electorate for separate depressed classes. டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு செப்பரேட் எலக்டோரேட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம். உமன் லேபர் இவங்களுக்குலாம்
செப்பரேட் எலக்டோரல் கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னா 24 செப்டம்பர் 1932. இப்பதான் வந்து பார்த்தோன்னா செப்பரேட் எலக்டோரேட் அனௌன்ஸ் பண்ணுவான். சாரி சாரி, இது பூனா பேக்ட்டுங்க. 24 செப்டம்பர் 1932. டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு மெக்டொனால்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் அனௌன்ஸ் பண்ணுவார். கம்யூனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பூனால அஹ், அம்பேத்கரும் காந்தியும் பேசி இது பூனா பேக்ட் சைன் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதையும் ஜஸ்ட் இந்த டைம்ல பண்ணுவாங்க சொல்லி பார்த்துக்கோங்க. இட் ப்ரொவைடர் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்வ் ஆர்பி ஆக்ட் எப்போ 1935, அது இப்பதான் கொண்டு வருவாங்க. டு கண்ட்ரோல் த கரன்சி அண்ட் கிரெடிட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா. நெக்ஸ்ட், இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ கொண்டு வராங்க. அடுத்தது ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வராங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. நம்ம 1935 ஆக்டை பார்த்துட்டோம். இதுல மேஜர் அந்த ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். அப்போ 58க்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 58 ஒன்று வருது, 61 வருது. ஓகேவா. 61க்கு அப்புறம் 1892 வரும். 92ல ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வருவாங்க. அப்புறம் 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம். 1919 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகு கிளம்ஸ் போர்டு. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இவ்வளவுதான் மொத்த ஆக்ட். இது வரலைக்கும் தெளிவா, அதாவது கம்பெனி இருக்கும்போது என்ன ஆக்ட்லாம் வந்தது, அப்புறம் கிரவுன் வரும்போது என்ன ஆக்ட்லாம் வருது, இது கீழே என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னுத்தையும் இதை வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா மைண்ட்ல இருக்க மாதிரி தெரியும். பட் ஒரு 2 நாள் விட்டீங்கன்னா அப்படியே மறந்து போயிடும். அதனால இப்போ ஒரு டைம் தெளிவா சொல்லி பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. இன்னொரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரீகால் கொடுத்துருங்க. இப்படி இதை ரீகால் பண்ணீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே மைண்ட்ல ஏறிடும். ஓகேவா. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச கதை தான் போயிட்டு இருக்கோம். கிரிப்ஸ் மிஷன் 1942 வருவாங்க. அதுல உங்களுக்கு தெரியும், டொமினி ஸ்டேட்டஸ் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிடும். அப்புறம் கேபினெட் பிளான் 1946 கொண்டு வராங்க. இது கீழே 3 மெம்பர், 3 பேர் வருவாங்க கேபினெட் மிஷன்ல, நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா. யார் யாரு? பெட்ரிக் லாரன்ஸு, ஸ்டஃபர்டு கிரிப்ஸு, அப்புறம் வந்து அலெக்சாண்டர். இந்த 3 மெம்பர் வருவாங்க. அக்கார்டிங் டு திஸ் பிளான் தேர் வாஸ் டு பி யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேபினெட் மிஷன் பிளானை பொறுத்தளவுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். கன்சிஸ்டிங் ஆஃப் த போத் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் இந்தியன் ஸ்டேட் வித் கண்ட்ரோல் ஓவர் த ஃபாரின் அஃபேர், டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இதை ரொம்ப பார்த்துக்கோங்க. சரி, கரெக்டாக பார்த்துக்கோங்க. யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். அதுக்கு கீழே ஃபாரின் அஃபேர், டிஃபென்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கணும். ப்ரிவின்சஸ் வேர் கிவன் த பவர் டு லெஜிஸ்லேட் ஆல் சப்ஜெக்ட் எக்ஸெப்ட் த ஃபாரின் அஃபேர், டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன். கீழே இருக்கிற ப்ரிவின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ட் இந்த டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர், கம்யூனிகேஷன், இதை தவிர நீங்க ப்ரிவின்ஸ்லாம் இருக்கணும். இந்த ப்ரிவின்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப்பா பிரிப்பாங்க அந்த கேபினெட். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது படிக்கல, அதனால சும்மா பார்த்துக்கோங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. குரூப் சில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் இப்போ இருக்கிற எந்த ரீஜன் இருக்கும். குரூப் பில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த ரீஜன்ல இருக்கும். ரிமைனிங் ரீஜன்லாம் குரூப் ஏல இருக்கும். ஓகேவா. இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் சில ப்ரிவிஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த கேபினெட் மிஷன்ல சொன்ன பிளானை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுவார். ஜூன் மந்த்ல அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஜூலைல எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்தோடனே அவரு முன்னாடி சொன்ன பிளானை வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டு டைரக்ட் ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு, டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா படித்தோம் இதெல்லாம். சரி, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. த பிளான் ப்ரொவைடட் த யூனியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் பிரேம்டு பை த கான்ஸ்டியூட்டியன் அசம்பிளி. கான்ஸ்டியூட்டியன் அசம்பிளி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிட்டோம். அடுத்து மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 பிளானு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஆக்ட், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சாச்சுங்க. ஓகே, இதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணா, நீங்க வேணா அப்புறமா ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. அப்புறம் இந்த இன்ட்ரீம் கேபினெட்ல எந்த மெம்பர்லாம் இருக்காங்க, இதை ஏதாச்சும் ஹிண்ட் வச்சு படிச்சிருங்க. ஓகேவா. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த மொத்த ஆக்டையும் ஒரு பக்காவான ஸ்டாட்டிக்கு இதை தெளிவாகவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். தெளிவா நீங்க படிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். ஓகேவா. எல்லாருக்கும் டாட்டா, பை பை.